வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப நாளாகியும் திருமணம் ஆகலை அப்படின்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும்ல. அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி எல்லாருக்கும் நமக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளோ வருத்தம். ஸோ முதிர்கன்னிகளாகியும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல கோவில். அது என்ன கோவில்னா ஸ்ரீகரபுரநாதர் கோவில். அது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. சேலம் பேருந்து நிலையத்தில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் வருது. அதாவது உத்தம சோழபுரம் அப்படின்ற இடத்துல இருக்க ஸ்ரீகரபுரநாதர் கோயில் தான். இந்த கோயில் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாரி வள்ளலோட குழந்தைகள் தான், பெண் குழந்தைகள் தான் அங்கவை சங்கவை. இந்த பாரி மன்னனை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேருமே போர் தொடுத்து அவங்கள கொன்றாங்களாம், நாட்டையும் பிடிச்சிக்கிறாங்களாம். ஸோ மாட மாளிகை கோட கோபுரத்தில் வாழ வேண்டிய இந்த அங்கவை சங்கவை 2 பேருமே என்ன ஆகுறாங்கன்னா, தாயை இழந்து, தந்தையை இழந்து, நாட்டை இழந்து, சொத்தை இழந்து, சொந்த பந்தங்கள் அனைவரையும் இழந்து குடிசை வீட்டில் போய் வாழ்கிறாங்களாம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது அவ்வை கிழவி ஒரு தடவை யாத்திரிகம் வந்துட்டுருக்காங்க. வரும்போது அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா. தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தா இந்த குடிசை வீட்டில் போய் இருக்காங்க. குடிசை வீட்டில் போய் தண்ணி கேட்குறாங்க. அப்போ இந்த 2 குழந்தைங்களும் அவங்களுக்கு கேப்பக்கூழும் கீரையும் கொடுத்து தண்ணீரும் கொடுக்குறாங்களாம். தன்னுடைய பசியை நீக்கின குழந்தைங்களை பார்த்து கேட்குறாங்களாம், உங்களை பார்த்தா நல்ல குலத்து பெண்களாக தெரியுறீங்களே, வள்ளல் மகள்களாக தெரியுறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ அந்த 2 குழந்தைங்களும் சொல்கிறாங்களாம், அம்மா தாயே, நாங்கள் பாரி வள்ளலோட மகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஐயோ, இவ்வளோ வயசாயும் முதிர்கன்னியாகவும் இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலே, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வரன் தேடி அலையிறாங்களாம். ஆனால் சேர சோழ பாண்டிய மன்னனுங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த 2 குழந்தைங்களுக்கும் எந்த வரனுமே அமையலையாம். எல்லாரும் பயப்படுறாங்களாம். அப்போ மலை நாட்டை சேர்ந்த மலை அரசன் தெய்வீகன் அப்படின்றவர் ரெடியாக இருக்கார். சரி, பேசி முடிக்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப பயப்படுறாராம். இவங்களுக்கு ஔவையாருக்கு பயம் வருதான். என்னடா இவர் திருமணத்தன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா பயந்துட்டு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம், விநாயகரோட பக்தி அவங்க. அதனால் விநாயகர்கிட்ட போய் மனமுருகி அழுது பாடுறாங்களாம். அன்னை தந்தை இல்லாத குழந்தைங்க அந்த அங்கவை சங்கவி அவங்க 2 பேருக்கும் வரனை முடிச்சு கொடுத்துருப்பான்னு அழுது பாடுறாங்களாம். அப்போது விநாயகரே என்ன பண்ணுறாராம், ஓலைச்சுவடி எடுத்து எழுதி தராராம். இந்த குழந்தைங்க திருமணத்தை பாண்டிய சோழ சேரர்கள் 3 பேர் சேர்ந்து நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வைகிட்ட சொல்கிறாங்களா, இவங்ககிட்ட போய் இந்த ஓலைச்சுவடியை காட்டுங்க, இவங்களே உங்களுக்கு இந்த திருமணத்தை செஞ்சு வைப்பாங்கன்னு. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுறாங்க, அவ்வையம்மா போய் ஓலைச்சுவடியை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி 3 சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேருமே நாங்களே சீர் செய்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமணத்திற்கு பாண்டிய மன்னன் தங்கிய இடம் வீரபாண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. சேர மன்னன் வந்தது சேரபுரி, அதுதான் மருவி சேலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மன்னன் தங்கினது தான் உத்தம சோழபுரம், இந்த கோயில் இருக்கிற இடம். அதாவது விநாயகர் ஓலைச்சுவடியில் திருமணத்துக்காக எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த கோயில் பேர் ஸ்ரீகரபுரநாதர் கோயில். இந்த கோயில் அங்கவை சங்கவை திருமணத்தை நடத்தி வச்சதுனால திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தான் அவங்க 2 பேருக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தேறியது. சரி, ஏன் இந்த கோயிலுக்கு இந்த பேர் ஸ்ரீகரபுரநாதர் அப்படின்னு சொன்னால், ராமன் படையெடுத்துட்டு ராவணனை வதம் செஞ்சிடுறாரு. வதம் செஞ்ச உடனே அவங்க தம்பிங்க 2 பேரும் அந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக கரன் அப்படின்றவரும் துஷானனன் அப்படின்ற 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒற்றை காலில் தவம் இருக்காங்க. சிவபெருமான் பார்க்குறாரு, ஐயோ இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா திருப்பி பிரச்சனை ஆயிடுமே, கால தாமதம் செய்கிறாராம். உடனே 2 பேரும் அக்னி மூட்டி அதில் விழுந்து சாகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கரனுக்கு மட்டும் வரம் தரார். சிறிது காலம் நீ ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லி. அதனால் கரனுக்கு வரம் தந்ததுனால இந்த கோயிலுக்கு பேர் ஸ்ரீகரபுரநாதர் கோயில் அப்படின்னு. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த கோயிலில் ஒரு அர்ச்சகர் இருந்தாராம். அந்த அர்ச்சகரோட மகனுக்கு 8 வயதாம், குணசீலன். அந்த அர்ச்சகர் தினமும் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவாராம். ஒரு நாள் ஒரு உடம்பு ரொம்ப முடியலையாம், வரலையாம் கோயிலுக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, அங்கே திருமணி முத்தாறு அப்படின்னு ஒரு ஓடி இருக்கு. அந்த ஆற்றுலேருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குடத்தை எடுத்து தண்ணியை தூக்கியிருக்காரு. சிறு குழந்தையாக தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சிவலிங்கத்தில் ஊற்றணும்னு பார்த்தா முடியலை, ஏன்னா உயரமாக இருக்குது, குழந்தை சின்னதாக இருக்குது. ஸோ எக்கி இந்த குழந்தை தண்ணி ஊற்ற
பார்த்துருக்கு, ஊற்ற முடியலை. சிவனுக்கே ரொம்ப பக்தர்களை பார்த்தப்பா ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு ஆசை வரும்ல, அன்பு வரும்ல, அந்த பாசம் வரும்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இந்த குழந்தையால் கேக்கி ஊற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிவலிங்கத்தையே சாட்சி அந்த குழந்தை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சாட்சி கொடுக்குறாராம். குழந்தை சந்தோஷமாக என்ன பண்ணுதான், நீரை கொடுத்து கொடுத்து அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்படுதான். ஸோ தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய லிங்கத்தோட அந்த உயரத்தையே சாட்சி கொடுத்துருக்காரு. அது இந்த கோயிலில் ஒரு விசேஷம். இன்னும் அந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஐம்புலனுக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குமா. இந்த கோயில் காதுக்குரிய கோயிலாம். ஸோ காதில் என்ன குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாடை நீக்குவதற்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, திருமண தடை நீக்குறவங்க என்ன மாதிரி வேண்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், யாருக்கு திருமணம் ஆகணுமோ, யாருக்கு திருமண தடை நீங்கணுமோ அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் இந்த கோயிலுக்கு போகணுமா. அவங்க தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ, மாலை வாங்கிட்டு போயிடணுமா. அம்மனுக்கும் ஐயனுக்கும் மாலையை சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் ஒரு மாலையை வாங்கி அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு கோயிலை வலம் வரணுமா. அப்படி கோயிலை வளம் வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த இறைவன் திருமண தடை நீக்கி திருமண வரம் கொடுப்பாராம். அதனால் திருமண தடை இருக்கவங்களாம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. மேலும் அந்த கோயில் எப்படி போகிறதுனா, சேலம் பேருந்து நிலையத்திலேயே பஸ் எல்லாம் வருமா. நீங்கள் உத்தம சோழாபுரத்தில் இருக்கிற ஸ்ரீஹரபுரநாதர் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா அந்த பேர்லேயே பஸ் எல்லாம் வருமா. அதனால் ஈஸியாக நீங்கள் போய் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. திருமண தடை எல்லாருக்கும் நீங்கணும். அதே மாதிரி காது சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்க எல்லாருக்கும் அந்த நோய் நீங்கணும் நானும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.